வீடியோ கால் ப்ரூஃபை வந்து எடுத்து இப்படி காமிக்கிறாங்க. அதுல நாஞ்சில் ஏதாவது நியூடிட்டி ஏதாவது காமிச்சிருக்காரா, இல்ல நீங்க தான் அப்படி ஏதாவது ஆபாசமா உடை போட்டு இருக்கீங்க? நாங்க வந்து நியூ இயருக்கு முன்னாடி நைட் ஸ்டே பண்ணோம், நாங்க வந்து செக்ஷுவலா ஒன்னா இருந்தோம், அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி ஏதோ ஒரு போட்டோ கிடைக்கல உங்களுக்கு. சரி, போட்டோ கூட அவர் எடுக்க விடலைங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் கூடவா இல்ல? இவங்க காட்டுற ப்ரூஃப் வந்து என்னால சத்தியமா சொல்றேன் அஜித், அதை வந்து ஒரு ப்ரூஃபாவே கன்சிடர் பண்ணிக்க முடியாது. நார்மலாவே விஜய் வைஷு அவங்க வந்து ஃபேமுக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆனா வைஷு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அவங்க கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி செலிபிரிட்டி ஆட்டிடியூட என்கிட்ட காமிச்சேன். நாஞ்சிலுக்கும் எனக்கும் மியூச்சுவலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட தெளிவா சொன்னாரு, எனக்கு வைஷு அவங்கள வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் நாஞ்சில் கூட அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க வந்து சிஸ்டர்னு மட்டும் தான் பேசியிருக்காரு. இவங்களும் இன்க்ளூடிங் தம்பின்ற மாதிரி தான் பேசி தான் நான் பார்த்துருக்கேன். அந்த பாண்டிங் வந்து அக்கா தம்பி அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து இப்படி இருக்கிற ஒரு உறவு காதலா மாறுச்சான்றது எனக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம். நாஞ்சில் விஜயன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த டைம்ல கூட இன்னொரு நபர் கூட அவங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டு என்னை பிளாக் பண்ணிட்டு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்குண்டான வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அப்படியா? இப்பயே வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். சும்மா இப்பயே ப்ளே பண்ணி காட்டுறீங்களா? இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசம் மெத்து போவேன். இன்னும் 10 ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் ஆகி சாகல, என் பேர் நான் மாத்திக்கிறேன்டா. சோ இதுவும் நாஞ்சில் லவ் பண்ணேன்னு சொன்ன டைம் பீரியட் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப ரீசெண்டா அப்ப இவங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்னே தெரியலையே. இதை தாங்க நான் கேட்கிறேன். நானும் 4 செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்கேன் தான். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான். இவர் ஒரு மூவி ஆக்டரா, இவர் என்ன செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாரு நான் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் அவங்களும் போட்டோஸ் இருக்கு. ஆரரம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருநங்கை ஜாஸ்மின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த வைஷு அவர்களோட இஷ்யூ வந்ததுக்கப்புறம் அவங்களோட சமூக வலைதளங்களில் நிறைய வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. வைஷுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு சில கருத்துக்கள் வந்து ஓகே கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, இது இந்த ஒரு புகார் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு வந்து ஜாஸ்மின் கிட்ட வந்து பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆக்சுவலா இப்போ நீங்க வந்துட்டு இந்த வைஷோட இஷ்யூக்கு அப்புறம் உங்களோட சமூக வலைதளங்கள்ல டெய்லி ஒரு வீடியோ வந்து போடுறீங்க. அவங்களோட அந்த ஒரு கருத்துக்கு வந்து இல்ல இது வந்து நீ இதுக்காக தான் பண்றேன்னு சொல்லி போடுறீங்க. உங்களுக்கு வைஷு எவ்வளவு நாளா தெரியும், எப்படி பழக்கம் ஆக்சுவலா? எனக்கு வைஷு அவங்கள வந்து அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். பட் கான்டாக்ட் இல்லாம போனது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் சுத்தமா கான்டாக்ட் எல்லாம் போயிடுச்சு. பிகாஸ் நான் என்னோட நேட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆனதுனால பெருசா நான் பேசிக்கவே இல்லை. அதனால எனக்கு அவங்கள அவ்வளோ இயர்ஸாகவே தெரியும். எனக்கு நாஞ்சில் அவர் கூட எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வைஷு அவங்களோட க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கும்போதோ ஓப்பனாக சொல்கிறேன், ஷீஸ் மை மாம். எங்களோட இதில் வந்து அவங்க என்னுடைய அம்மா முறையில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என் கூட வந்து அவங்க பார்ட்டி பண்ணதுக்கு வெளியில் போகிறதுக்கு அப்போல்லாம் என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் நாஞ்சில் கூட அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைமில் நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து சிஸ்டர்னு மட்டும் தான் பேசியிருக்காரு. இவங்களும் இன்க்ளூடிங் தம்பின்ற மாதிரி தான் பேசி தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பாண்டிங் வந்து அக்கா தம்பி அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இப்படி இருக்கிற ஒரு உறவு காதலா மாறுச்சான்றது எனக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ அதனால மட்டும்தான் நான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்களுமே சொன்னாங்க, இது வந்து ஒரு 13 வருஷம் நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் நாஞ்சில் கூட. 2011 ஆரம்பிச்சு 2025 15 வருஷம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 12 வருஷம்ன்றப்போ நடுவில் ஒரு 2 வருஷம் தான் மேபி கேப் இருந்திருக்கும். ஸோ உங்களை அந்த 7 வருஷம் அந்த ஒரு டிராவல் வைஷு கூடயே இருந்திருக்கீங்கன்றப்போ அப்போ நாஞ்சில நான் லவ் பண்றேன், இல்லை நானும் நாஞ்சில விரும்புறோம், நாங்க வந்து ஒன்னா இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து உங்க காதுல வந்து விழுந்தது? இல்ல, என்கிட்ட அப்படி எந்த மாதிரி கருத்துக்களும் வரல. அதே மாதிரி என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய திருநங்கை உறவுகளுக்கிட்டையும் யாரும் இவங்க அந்த மாதிரி
ஓப்பன் பண்ணி டிக்ளேர் பண்ணதா எங்கேயுமே நானும் கேள்விப்படாத ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது. கேள்வி. சரி, நீங்க அந்த டைம்ல நாஞ்சல் கூட இப்போ ஏன்னா அவங்க இன்டர்வியூ நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ வந்திருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ வந்து பேசும்போது நானும் நாஞ்சலும் பார்ட்டி போவோம், அங்க வந்து ஒன்னா இருப்போம், மகாபலிபுரம் போவோம், பாண்டிச்சேரி போவோம், நாங்க வந்து ஒன்னா தான் இருப்போம், எந்த பார்ட்டி போனாலும் நாங்க ஒன்னா தான் இருப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க பார்ட்டி போகும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சா அப்போ? இல்லை, நான் பார்ட்டி போன டைமில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் எதுவும் வாய்ப்பே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. மேபி அப்படியே நடந்திருந்தாலும் ஏன் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து எங்கேயும் போகக்கூடாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க சிஸ்டர் பிரதராக அவங்க பேசினாலும் பழகினாலும் ஒரு எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க அந்த பாண்டிங்கில் இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதை அது மாதிரி தான் பார்த்துருக்கேன். நிறைய டைம் வந்து இவங்க அவரை கம்பல் பண்ணி கூப்பிடுறதையும் நான் யாரு விஜய் வைஷு அவங்க கூப்பிடுறதையும் நான் வைஷு வந்து நாஞ்சில வந்து கம்பல் பண்ணி இங்க போலாங்க போலான்னு கூப்பிடுறத நான் கேட்கல, கேள்விப்பட்டேன் நானும். ஸோ அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி செப்டம்பர் அக்டோபர் வந்தாலே வைஷுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாயிரும். அதாவது எப்படின்னா இந்த பௌர்ணமி முடிஞ்ச அமாவாசை வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்ன கதை ஆக்சுவலா? எனக்கு இங்க என்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்க, அது கரெக்டான ஒரு ஆதாரத்தோட நீங்கள் அலிகேஷன்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு நியாயமான விஷயமா எடுத்திருக்கலாம். நான் வந்து பொதுவாகவே திருநங்கைகளுக்கு சின்ன அது வெர்பல் அபியூஸோ இல்லை ஃபிசிக்கல் அபியூஸோ எது நடந்தாலும் அதை வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசக்கூடிய ஒரு நபர் தான். இத்தனை வருஷத்தில் என் ப்ரொஃபைலில் ஒரே ஒரு திருநங்கைக்கு அகென்ஸ்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதுனா அவங்க விஜய் வைஷு அவங்களுக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு தான் நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். இனிஷியலாகவே அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அவங்க ஃபோன் எடுக்கல ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் அவங்கள பிங் பண்ணேன். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம டக்குன்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்மள 4 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாதுன்ற விஷயத்தில் நான் ரொம்ப கான்சியஸாகவே இருப்பேன். ஸோ ட்ரை பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனால் வைஷு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நான் யோசித்தேன். சரி, ஓகே, இது என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியல, ஸோ நம்ம வந்து கரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணும்போது நான் எப்பவும் போல் மம்மி என்ன பண்ணுறீங்க, இது என்ன மம்மி நான் அந்த மாதிரி பார்த்தேன் பிடிச்சேன் அப்படின்னு இதை பற்றி பேசும்போது ஒரு மாதிரி செலிபிரிட்டி ஆட்டிடியூட என்கிட்ட காமிச்சாங்க. என்ன சொன்னாங்க? இது வரைக்கும் வைஷு அவங்க வந்து என்கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது. என்கிட்ட சொல்லுங்க, ஓகேம்மா, உங்களுக்கு எப்படி வீடியோ போட தோணுதோ அப்படி நீங்க வீடியோ பண்ணுங்க, எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசினாங்க. நான் பேசின உடனேமே நான் வந்து ஏன் மம்மி இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த பற்றி கேட்கணும்னு சொல்லி நான் கால் பண்ணியிருக்கேன், ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் அப்படி பேசக்கூடாது இல்லையா, அப்படி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் என்கிட்ட பேசினாங்க. பட் இது வரைக்கும் விஜய் வைஷு என்கிட்ட அந்த மாதிரி பேசின நபரே கிடையாது. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் வந்து நாஞ்சலுக்கும் எனக்கும் மியூச்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னுடைய மியூச்சுவலாக எனக்கு 2 பேருக்கும் மியூச்சுவலாக இருக்கிறவரும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட தெளிவாக சொன்னார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் தான் அவங்க நாஞ்சலையும் விஜய் வைஷு அவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இடைப்பட்ட காலங்களில் நான் அவங்கள பார்க்கல. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி மாறுச்சுன்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்டாக கேட்கும்போது அவருக்கு வந்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லலை, இல்லை இதை பற்றி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன்றது எதையுமே நான் சொல்லலை. பட் அவருக்கு தெரிஞ்ச நாஞ்சல் சொன்ன அத்தனை விஷயங்களும் என்கிட்ட பர்சனலாகவே ஷேர் பண்ணார். அது இந்த இடத்துல என்னால் சில விஷயங்களை சொல்ல முடியல. இதை கேட்கும் போதெல்லாம் அப்போதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, இது ஏன்னா இவங்க நார்மலாகவே விஜய் வைஷு அவங்க வந்து ஃபேமுக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆள். அதுக்கு என்கிட்டயும் ஒரு சம்பவம் இருக்குது, அது என்கிட்டயும் அவங்க பேசினாங்க, அதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வைஷு அவங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டேன். சாரி மம்மி, இது என்னமோ எனக்கு வந்து உங்கள் மேலே தான் டவுட்டாக இருக்குது, எனக்கு இந்த அலிகேஷன் உண்மையான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. 2வது நாஞ்சலையும் உங்களையும் எனக்கு பர்சனலாக நல்லாவே தெரியும். பர்சனலானா விஜய் வைஷு அவங்களும் எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். நாஞ்சில் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2-3 ஃபங்க்ஷனில் அப்படி அந்த மாதிரி பார்த்ததோடு சரி, மற்றபடி பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இது வந்து எனக்கு வந்து சரியாக படலை, நான் இனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை, ஐ எம் ரியலி வெரி சாரி மம்மின்னு சொல்லிட்டு அப்போவே என்ன பண்ணிட்டேன்,
எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிவிட்டு நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாலையும் பிளாக் பண்ணிட்டேன். ஏன் நான் அதை இப்போ அதை திங்க் பண்ணுற ஒரு வேளை நம்ம தப்பாக அதை யோசிச்சுட்டோமோ, டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கலாமே அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு நம்ம வருவோன்றது எனக்கு தெரியாது. நான் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட போகிறேன்றதும் எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட வீடியோஸ் வெறும் சோஷியல் மீடியாவில் வரைக்கும் தான் என்னோட வீடியோஸ் இருக்க போகுதுன்ற வரைக்கும் தான் நான் டிசைட் பண்ணேன். இப்போது என்கிட்ட இதை காட்டுறதுக்கு எனக்கு கரெக்டான கால் ரெக்கார்டோ ஃபோன் ரெக்கார்டோ எதுவும் என்கிட்ட இல்லை. இது இப்படியே போயிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இவங்க ரொம்ப நாளாக பிக் பாஸ் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க இருக்கு அந்த டைம்லயா? அந்த டைம்ல இல்லை, அரௌண்ட் ஒரு 2021 சீசன் ஐ திங்க் ஒரு 5ல இருந்து ஐ திங்க் ஷிவின் 6ல இருந்தாங்க. அந்த டைம்ல இருந்தே இவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணேன், கொஞ்சம் பர்சனலாக உள்ள போயிட்டு எல்லாம் இவங்க கொடுத்துருக்க எல்லா சேனலோட இன்டர்வியூஸும் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதம் ஏன் நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் தெரியும். இந்த பிக் பாஸ் சீசன் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு ஆடிஷன் ஆப்வியஸாக ஒரு 2 months 3 months பிஃபோராகவே வைப்பாங்க. ஸோ அந்த 2 மாதத்தில் வந்து தன்னால் என்னென்னலாம் முடியுமோ, கான்ட்ரவர்சி எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணி வைப்பாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் நம்மளை உள்ளே கூப்பிட்டுருவாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. என்னென்ன இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க இப்போ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் என்ன மாதிரியான இன்டர்வியூஸ்லாம், என்ன கான்ட்ரவர்சிலாம் கிரியேட் பண்ணி? ஐ திங்க் ஒரு அவர் பேர் என்ன, ஏதோ அவர் அரசியல் பிரமுகர்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்னை அங்கே கூட்டி இதில் கடத்திட்டு போனார், காரில் கூட்டிகிட்டு போனார், அப்படி என்னை வந்து கத்தி வச்சு மிரட்டாங்க, இந்த மாதிரி சம்திங் வீடியோ. போன வருஷம் அப்போ அதுக்கு முந்தின வருஷம் கரெக்டாக நான் பார்த்து உங்களுக்கு நான் வேணா உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போதும் கூட இடையில பண்ணுவாங்க ஒரு இன்டர்வியூ. வைல்ட் கார்டில் உள்ளே போகிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அது கூட வந்து சில விஷயங்கள் இருக்குது. பல பர்சனல் விஷயங்கள், பலருடைய பர்சனலை வெளியே சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நாஞ்சல் விஜயனை பற்றி சொல்லுங்கள். இந்த இஷ்யூக்கு அப்புறமா ஒருவேளை இவர் வந்து ஒரு திருநங்கையை சார்ந்த ஒரு நபராக இருக்காரா, இல்ல ஒரு பைசெக்சுவலா, இல்ல ஒரு டிரான்ஸ் மென்னா, டிரான்ஸ் உமனா, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து பரவிட்டு இருந்துச்சு. நீங்க நாஞ்சல் விஜயனை பார்த்த வரைக்கும், இல்ல மேபி நீங்க பழகலனா கூட ஒரு 3-4 ஈவென்ட் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க, ஒரு அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. நம்ம தூரத்துல இருந்து ஒருத்தனை பார்த்தாலே தெரியும், ஓகே இந்த ஆள் வந்து எப்படி அப்படின்றது. அப்படி பார்த்த வரைக்கும் நாஞ்சல் விஜயன் எப்படிப்பட்ட நபர்? நாஞ்சல் விஜயன் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி சொல்றேன், யாரை பத்தியும் இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஐடென்டிட்டி வச்சு பேசுற ரைட்ஸ் எனக்குமே கிடையாது. என்னுடைய லிமிட் அது வரைக்கும் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாஞ்சல் விஜயன் வந்து அவர் ஸ்டேஜில் லேடி கெட்ட போட்டு ஆக்ட் பண்ணுறதோட அவரோட வேலை அதோட முடிஞ்சிச்சு. நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஆகட்டும், அவருக்கும் எனக்கு இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், யாருமே வந்து அவரை வந்து ஒரு மாதிரி என்கிட்ட பேசினது இல்லை. வைஷு அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது வெளியே சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் கேள்விப்படலை, எந்த இதுவுமே கிடையாது. இப்ப பார்ட்டில வந்து நாஞ்சல் விஜயன் வந்து வைஷு கூட க்ளோஸா இருக்க மாதிரியோ, இல்ல 2 பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ற மாதிரியோ, இல்ல அந்த மாதிரி ஏதாவது சினாரியோ நீங்க பார்த்தது உண்டா? நான் பார்த்திருக்கேன். இனிஷியலா நான் வந்து 2-3 டைம்ஸ் வந்து நான் நாஞ்சல் அண்ட் வைஷு அவங்கள வந்து நான் பார்ட்டியில பார்த்திருக்கேன். இது அரௌண்ட் வந்து 2018 or 19 சம்திங் அந்த டைம்ல பார்க்கும்போது கூட இவங்க தனியா தான் வருவாங்க. யாரு? வைஷு. நான் அவங்களோட சம்டைம்ஸ் அவங்களோடயும் வருவேன், இல்ல தனியா கூட வருவேன். பட் நாஞ்சல் வந்து ஒரு செட் ஆஃப் பசங்க கேங்கோட தான் வருவாரு. அவரு அந்த டைம்ல இருந்தே அவரோட வேலையில அவரு பெர்ஃபெக்ட்டா தான் இருந்திருக்காரு. சோ அப்ப நாஞ்சலும் வைஷுவும் ஒண்ணா வர மாட்டாங்க எங்கேயுமே. நான் பார்த்த வரைக்கும், அதான் நீங்க பார்த்த வரைக்கும் நாஞ்சலும் வைஷுவும் ஒண்ணா வந்தது கிடையாது. 2 பேரும் தனித்தனியா வந்து அங்க மீட் பண்றது. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த டைம்ல இருந்து தான் அவங்க பழகி இருக்கலாம். ஆனா ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து நான் அவங்க 2 பேருமே பார்க்கும்போது வைஷு அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், ஃப்ரெண்டு தம்பி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லி தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ உங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதுமே ஃப்ரெண்டு தம்பின்ற ஒரு முறையில தான் நான் 2 தடவை போயிருக்கேன், அவங்களோட போயிருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து வைஷு அவங்களே வந்து என்கிட்ட முந்தானத்து கால் பேசும்போது வந்து என்கிட்ட அவங்களே சொன்னாங்க, ஜாஸ்மின் நீ என்கிட்ட ஒரு 2-3 டைம்ஸ் மட்டும்தான் பார்ட்டியில வந்திருக்கேன் நாஞ்சல் கூட இருக்கும்போது அவங்களே அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இன்னொரு இது என்னன்னா,
இப்போ வைஷு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து நாஞ்சிலுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், ஸோ அப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாஞ்சிலே என்கிட்ட சொன்னார் நம்ம இந்த மாதிரி ஒன்னா இருக்கலாம், நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இவங்க வந்து சொல்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஓகே உண்மையா இருக்குமோ, ஒரு திருநங்கை வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து மக்களிடம் இருந்து வந்துட்டு இருக்கு. நெகட்டிவும் இருந்தாலும் ஒரு சைடு சப்போர்ட்டும் இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி திருநங்கை வந்து நிறைய திருநங்கை வந்து உண்மையிலேயே அபியூஸ் பண்ணப்படுறாங்க, காதல்ன்ற பேர்ல ஏமாத்தப்படுறாங்க. ஆனா இவங்க சொல்றது நீங்க பொய்யான அலிகேஷன்றப்போ இந்த மாதிரி யாரோ ஒரு சிலர் பண்ற தப்பு மொத்த திருநங்கையுமே வந்து பாதிக்காதா? இப்போ கண்டிப்பா பாதிக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அலிகேஷன் கொண்டு போய் அது ஒரு நடிகர்னு விடுங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேல நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இதே ஒரு சம்பவம் வந்து உண்மையாலுமே எனக்கோ இல்ல என்னை சார்ந்த என் திருநங்கை சமுதாயத்துக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும் போது இவங்க காட்டுற ப்ரூஃப் வந்து என்னால சத்தியமா சொல்றேன் அஜித், அதை வந்து ஒரு ப்ரூஃபாவே கன்சிடர் பண்ணிக்க முடியாது. பட் ஒருவேளை பாதிக்கப்பட்ட ஒரு திருநங்கை வந்து எல்லா ப்ரூஃபையும் கொண்டு போய் காமிச்சா கூட எப்படி கம்ப்ளைண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த கேஸ் மாதிரிதான் இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்களா? இப்ப நானும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் கதைக்கெல்லாம் நான் இன்னுமே வரல. இப்ப நான் அந்த ப்ரூஃபை தான் வந்து நான் மெயினா கேட்கணும்னு நினைச்சேன். செலிபிரிட்டிஸ் கூட வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடயுமே அவங்க நார்மலாக நிற்கிற மாதிரி தானே ஃபோட்டோஸ் தானே அவங்க காமிச்சிருக்காங்க. வீடியோ கால் ப்ரூஃபை வந்து எடுத்து இப்படி காமிக்கிறாங்க. அதில் நாஞ்சில் ஏதாவது நியூடிட்டி ஏதாவது காமிச்சிருக்காரா, இல்லை 18+ ஏதாவது கண்டென்ட் காமிச்சிருக்காரா, இல்லை நீங்கள் தான் அப்படி ஏதாவது ஆபாசமாக உடை போட்டு இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லையே. ஏன் 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு நல்ல பையனோ பொண்ணோ இல்லை 2 உறவு சார்ந்த ஒரு பசங்களோ ஒரு பொண்ணோ வந்து வீடியோ கால் பண்ணி பேசக்கூடாதுன்னு ஏதாவது தனிப்பட்ட சட்டம் ஏதாவது இருக்கா இந்தியாவில்? கிடையாதுல்ல. அவரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பழகியிருக்காரு. நான் இன்னும் ப்ரூஃப் எல்லாம் எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒரு பர்த்டே கூடவா செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டீங்க? ஒரு கேக் ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லையா? இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நிறைய கியூட் விஷயங்களை வந்து நம்ம வந்து வீடியோவாவோ போட்டோவாவோ நம்ம, ஏன்னா அவங்க சொல்லும் போது நாங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்தோம், நாங்க மகாபலிபுரம்ல இருந்தோம், நாங்க வந்து நியூ இயருக்கு முன்னாடி நைட் ஸ்டே பண்ணோம், நாங்க வந்து செக்ஷுவலா ஒன்னா இருந்தோம், நாங்க வந்து இத்தனை டைம்ஸ் வந்து ஒன்னா இருந்தோம், அது இதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்ப அத்தனை டைம்ஸ் ஒன்னா இருக்கும் போது மேபி ஏதோ ஒரு போட்டோ கிடைக்கல உங்களுக்கு, ஒரு போட்டோ கிடைக்கலையா? சரி, போட்டோ கூட அவர் எடுக்க விடலைங்க, சரி இதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் கூடவா இல்லை? அவர் வந்து நாஞ்சில் விஜயன் வந்து உங்களை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருக்க மாட்டாரா? இல்லை என்னடி இப்போ போட்டிருக்காரு அவர். இப்போ அதுவுமே அவர் மேலே எனக்கு அதுலேயுமே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்னடி பொண்டாட்டி பண்ணுற அப்படின்ற மாதிரி மாதம்பட்டியோட அந்த ட்ரெண்டை அவருமே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட அவர் எதுவுமே பேசலையா? எல்லாத்தையுமே அன்னைக்கே கிளியர் சாட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? லவ் தானே பண்றீங்க, அட்லீஸ்ட் மெமரிஸ்க்காகவாது நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? எனக்கு என்னோட ஃபோன்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் பேசின அத்தனை சாட்டுமே வச்சிருக்கேன். ஏன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அவனை பிளாக்மெயில் பண்றதுக்காக கிடையாது, என்னோட மெமரிஸை நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்ககிட்ட மெமரிஸே இல்லையா? இல்லை அவர் உங்ககிட்டயே சேட் பண்ணவே மாட்டாரா? இதெல்லாம் தான் நான் கேட்குறேன். எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் காமிங்க. பாரு ஐ லவ் யூ நாஞ்சில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இல்ல அது நானுமே கேட்கும்போது அவங்க சைட்ல இருந்து வந்த பதில் என்னன்னா, நான் இது எல்லாத்தையும் அதுக்காண்டி ஒருத்தனை லவ் பண்ணோம்னா அவனோட சாட் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டே இருக்க முடியுமா? அப்படி எடுத்து வச்சு நீங்க பர்பஸா எடுக்க வேண்டாம். நீங்க அப்ப என்ன பர்பஸா கிளியர் சாட் பண்றதுக்கு பர்பஸா எடுத்து வச்சிருக்கலாமே. நீங்க பர்பஸா கிளியர் எல்லாத்தையுமே கிளியர் பண்றீங்க அப்படின்னா அதுல 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கலாமே. அதே மாதிரி அவங்களே தான் வந்து நான் தான் வந்து நாஞ்சில வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நாஞ்சில வந்து நல்லா வாழ சொன்னேன், நாஞ்சிலோட வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு விஷயம். அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு திருநங்கை கூட எப்படி ஒருத்தனால வாழ முடியும்னு சொல்லி நான் தான் வந்து கல்யாணமே பண்ணிக்க சொன்னேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கை கூட வாழ முடியாதா இல்ல வாழக்கூடாதுன்ற ஏதாவது சட்டம் இருக்கான்ற மாதிரிதான் அவங்களோட பதில் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ நேத்து வந்து ஒரு திருநங்கைக்கும் ஒரு ஆணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, அபிஷியலா நியூஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வருது. ஆனா இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆணும் ஒரு திருநங்கையும் சேர்ந்து எப்படி வாழ்றது, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவங்க கூட சேர்ந்து குழந்தை பார்த்து சந்தோஷமா இரு, அட் த சேம் டைம் ஏன் கூட வாழு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன? இது அப்ப நீங்க எதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க? எப்படி பார்த்தாலும் இது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இது அஃபேர்ன்ற மாதிரி தான் வரும். அஃபேர் வச்சுக்கிறது என்னமோ இன்னைக்கு இந்தியன் லா பிரகாரம் வந்து அது தப்பு இல்லைன்ற பட்சத்துக்கு கூட அஃபேரை நாங்க எப்படி ப்ரொமோட் பண்ண முடியும்? ஆஸ் அ தமிழ் கல்ச்சர் பீப்புள்ஸ் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து இந்த திருநங்கைகளே வந்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நான் தான் பண்ணி வச்சேன்னு சொல்கிறாங்க தெரியுமா?
அப்படி நீங்க அதை பண்றீங்க அப்படின்னா உங்களை விட அடிமுட்டால் யாருமே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சுதானே உங்களை லவ் பண்றான். ஒரு பையன் உங்களை லவ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு தெரியும் அவங்க திருநங்கைன்னு தெரியும், அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரியும், அவங்களை கல்யாணம் பண்ணா சொசைட்டியில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். கல்யாணம் பண்ண பையனை வந்து கத்தி சண்டைன்னு பேசுவாங்க, வானவில்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பொது சமூக வலைதளங்களில் வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை ஃபேஸ் பண்ணணுன்றது தெரியும். இது எல்லாம் தெரிஞ்சு லவ் பண்ற ஒரு பையனுக்கு வந்து குழந்தை வேணுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்களா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது எந்த வகையில நாங்க ஏற்றுக்க முடியும்? இதுக்கு நான் அகெயின்ஸ்ட் தான். இப்போ நான் வந்து ஒருவேளை என்னோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு நபரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மியூச்சுவலா பேசி நான் எப்படி பிரியணுன்றத பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். அதுதான் நல்லா யோசிக்கிற ஒரு திருநங்கையுடைய ஒரு கரெக்டான வேயவா இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? இப்ப நான் திரும்பி ஒண்ணு கேட்கிறேன், ஒருவேளை மரியா உங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் மேல வந்து இது எப்படி வேணாலும் அவங்க ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட இல்லீகலா அஃபேர்ல இருக்காங்க, எனக்கு செய்ய வேண்டிய என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் அவங்க செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேஸ் போட்டா வைஷ் அவங்க உள்ள போகணும். இது ஆப்வியஸா இது ஏன்னா அவங்க லீகலி வைஃப், எல்லாமே அவங்க கிட்ட வந்து ப்ரூஃப் ஆதாரம் எல்லாமே இருக்கு, ஒரு குழந்தையும் இருக்கு. நாஞ்சில் விஜயன் சார்ந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட இருக்குன்றப்போ அவங்க லீகலா அதை வந்து மூவ் பண்ணலாம்ல. இப்போ நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜ், அவங்க ஜாய்ஸ் கிறிஸ்டல் ஐ திங்க் அவங்கள வந்து நீங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி நீங்க வந்து இதை நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை மாசமா வந்து இந்த ஜாய்ஸ் கிறிஸ்டல் ஐ திங்க் ஒரு 4-5 months வந்து அந்த வீடியோஸ் நாட் ஓன்லி வீடியோஸ் அந்த கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகாம ஏன் செப்டம்பர்ல உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது? அப்பெல்லாம் ஆகலையா? நீங்க சொல்றீங்க 6 மாசம் அவர் என்கிட்ட பேசல பிடிக்கல அப்படின்னா 6 மாசத்துல 3 மாசத்துல உங்களுக்கு பேசத்தோம் இல்லையா? 4 மாசத்துல பேசத்தோம் இல்லையா? அது ஏன் செப்டம்பர் மாசம்? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 7 வருஷம் வைஷு கூட இருந்திருக்கீங்க. வைஷுக்கு நாஞ்சில் விஜயன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் லவரா இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே 2-3 லவ் இருக்கிறது காமனான விஷயம், அது தப்புமே கிடையாது. வைஷு அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது 2011 நான் நாஞ்சில பார்த்தேன். ஸோ அப்பல இருந்து நாங்க பேச ஆரம்பிக்கிறோம், நான் ஒரு 6 வருஷம் வந்து ஃப்ரெண்டா இருக்கோம், அதுக்கப்புறம் அது காதலா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நாஞ்சில் விஜயனை சார்ந்து மட்டும்தான் அவங்க வாழ்க்கை போற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதை நான் அவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் கேட்டேன். நாஞ்சில் விஜயன் மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்ல அந்த டைம்ல வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாஞ்சில் விஜயன் வந்து உள்ள வராரா இப்போ? இல்ல நாஞ்சில் விஜயன் கூட இருக்கும். இப்ப இவங்க சொல்ற டைம் பீரியட் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் விஜயன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த டைம்ல கூட இன்னொரு நபர் கூட அவங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட சண்டை போட்டு என்னை பிளாக் பண்ணிட்டு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு உண்டான வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அப்படியா? இப்ப வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். நீங்க அப்ப அந்த நேரத்துல கூட இருந்தீங்களா? நான் கூட இல்ல, நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தனிப்பட்ட நபர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? காட்டுறேன். சும்மா இப்பயே ப்ளே பண்ணி காட்டுறீங்களா? நான் ஏன்டா உன்னை பிளாக் பண்றேன் நாய், நீ என்ன பிளாக் பண்ணிட்டு போடா, நானடா துரோகம் பண்ண, நீ தானடா துரோகம் பண்ண நாய், நானோட துரோகம் பண்ண நாய், சி பிளாக் பண்ணிட்டு போ வெக்க இல்லாம, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசம் மெத்து போவேன், இன்னும் 10 ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் ஆகி சாகல என் பேர் நான் மாத்திக்கிறேன்டா, பொட்டைங்க சாபத்தை மட்டும் வாங்கிக்காதடா நாய், என்ன லவ் பண்ணல நான் சொன்ன 4 பேர் இதில்ல, நீயே நாசமா போற, எழுதி வச்சுக்கூடா, போறம்போக்கு போடா. இதுல வேற உன்னை மயிறு பிளாக் வேற பண்ணுமா? நீயே பிளாக் பண்ணிட்டு நீயே ஓடிடு, நான்லாம் உன்னை பிளாக் பண்ண முடியாது. நீ பண்ண துரோகத்துக்கு அந்த அல்லா பதில் சொல்லுவாரு. நீ அல்லா மேல விரதம் வந்த பாரு, இந்த ஃபாஸ்டிங் இருந்து கோயம்புத்தூர் கேம் கூட வந்து படுத்த பாரு, அந்த அல்லா பதில் சொல்லட்டும்டா. இல்ல இது வந்து பார்த்தா அவர் தானே இவங்களை ஏமாத்துன மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்க. நாஞ்சில் கூட பேசின ஆடியோ கிடையாது. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லவர் தானே இவங்க. ஃபர்ஸ்ட் லவரும் கிடையாது. ஓ இது வந்து ஃபர்ஸ்டும் கிடையாது. இப்ப ரீசன்ட்டா இவங்க நாஞ்சில் கூட இவங்க சொல்ற அந்த டைம்ல வந்து இன்னொரு நபர் கூட இவங்க பேச ட்ரை பண்ற மாதிரியும் அவங்க கிட்ட வந்து நம்ம லவ் பண்ணலான்ற மாதிரி இவங்க பேசியிருக்கிற மாதிரியும் எனக்கு அந்த நபர் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அவரு பேசின ஆடியோவை வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில காமிக்கிறேன். ஏன்னா அது அவர் வந்து என்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லிதான் கொடுத்தாரு, தயவுசெய்து இல்லை என் பேர் எதுவும், ஏன்னா அவருக்கும் இப்ப மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதனால அவரோட ஆடியோ எதுவும் நான் விடல.
நான் இப்ப கேக்குறதே ஒண்ணுதான், இந்த ஆடியோவை நீங்க ஏன் நாஞ்சில் விஜயனுக்கு அனுப்பாம இன்னொரு நபருக்கு ஏன் அனுப்பிச்சீங்க? அப்ப நீங்க இவரை லவ் பண்ணீங்களா அவரை லவ் பண்ணீங்களா? சோ இதுவும் நாஞ்சில் விஜயனை லவ் பண்ணேன்னு சொன்ன டைம் பீரியட் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப ரீசெண்டா 7 வருஷம்லாம் நீங்க போக வேண்டாம், ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர், அவ்வளவுதான். ஓ இது நடந்து 2 வருஷம் 2-3 வருஷத்துக்குள்ள நடந்த விஷயங்கள். ஓகே ஓகே ஓகே. ஆனா இதுவுமே ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது அப்போ? இல்ல, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் எனக்கு அது தனிப்பட்ட முறையில எனக்கு எதுவும் தெரியல. பட் ஒருத்தரை லவ் பண்ணி இருக்கிறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பேரு எனக்கு தெரியும், அவர் கூட நானுமே போயிருக்கேன். வைஷு அவங்களோட இருக்கும்போது நானுமே அவங்க கூட போயிருக்கேன். அப்படியே இருந்தாலும் 3 லவ் என்ன 4 லவ் கூட இருக்கட்டும், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல நான் எந்த ஒரு ஆமா அது வந்து தனிப்பட்ட விருப்பம், அது வந்து இது கிடையாது. எனக்கு என்னன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷமா நாஞ்சில் கூட இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நாஞ்சில மட்டும்தான் அந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்களான்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் நாஞ்சில் கூட அவங்க ஒன்னா இருந்தோம் நாங்க, ஏன்னா அப்பதான் கல்யாணம் ஆன டைம், நாஞ்சில் கல்யாணம் ஆன டைம். நீங்க சொன்ன 2 வருஷம்ன்றப்போ அப்ப நாங்க நாஞ்சில் கூட ஒன்னா தான் இருந்தேன், நானும் நாஞ்சில் வெளியே போனோம் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க ஒரு லவ் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஒரு லவ் இருந்திருக்கு, 1ஓ 2ஓ, அது என்னன்றது தெரியல. அப்ப இவங்க சொல்றதுல எது உண்மை எது பொய்னே தெரியலையே. இத தாங்க நான் கேக்குறேன். இப்போ அவங்க நான் கேட்ட விஷயம் எல்லாமே நான் ஆதாரமா காட்டுங்கன்னு சொல்லி மட்டும்தான் கேக்குறேன். நீங்க காட்டுற போட்டோ எல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு போட்டோ எவிடன்ஸாவே எடுத்துக்க முடியாது. நானும் 4 செலிபிரிட்டிஸ் கூட போட்டோ எடுத்திருக்கேன் தான். ஐயோ அதெல்லாம் இதுல கேமரால காட்டலினாலும் நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ தான். இவர் ஒரு மூவி ஆக்டரா, இவர் என்ன செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாரு நான் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தானே அவங்களும் போட்டோஸ் இருக்கு. எதுவுமே லவ் பண்ற மாதிரி எந்த போட்டோஸ் இல்லையே. இல்ல அவங்க எடுத்த எந்த போட்டோலயுமே ஒண்ணு நாஞ்சில் அவங்க தோல்ல கை போட்டோ இல்ல ஹக் பண்ண மாதிரி ஒரு போட்டோ இருந்திருக்கணும். இல்ல அவங்க நாஞ்சில் அந்த மாதிரி எதுவும் இல்ல. என்னோட கேள்வியே அதுதான். கொஞ்சம் கூட லவ் பண்ற மாதிரி உங்களால ஏன் ஒரு போட்டோஸ் கூட காட்ட முடியல அப்படின்றது மட்டும் தான் என் கேள்வி. ஆனா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஜாஸ்மின் வந்து ஃபேமுக்காக இதை பண்றாங்களா, ஒரு திருநங்கையோட வாழ்க்கைய வந்துட்டு இந்த மாதிரி விளையாடுறாங்க, திருநங்கைக்குள்ளயுமே ஒரு சில உணர்வுகள் இருக்கும், மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஜாஸ்மின் வந்து ஃபேமுக்காக இந்த மாதிரி வைஷுவை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டா நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம். இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இப்ப இவ்வளவு நேரம் நீங்க வைஷுவை சொன்ன மாதிரி மேபி வைஷுவை நீங்க ஒரு விக்டிம் கார்டா வச்சு நீங்க ஒரு சில வீடியோக்கள் போட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நீங்க எடுத்துக்கிறீங்களான்ற ஒரு கேள்வியும் ஒரு விமர்சனமும் வந்து வைக்கிறாங்க. விஜய் வைஷு அவங்க வந்து ட்ரெண்டுக்காக பண்றாங்க, ஃபேமுக்காக பண்றாங்கன்னா ஆப்வியஸா நானும் ட்ரெண்டுக்கு தான் ஃபேமுக்கு தான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்க அதெல்லாம் ட்ரெண்டுக்காக ஃபேமுக்காக பண்ணல அப்படின்னா நானும் ட்ரெண்டுக்காக ஃபேமுக்காக பண்ணலை. ப்ளஸ் ஒரு அப்பாவி குடும்பத்தை உங்களோட சுயலாபத்துக்காக அவங்களுடைய மான மரியாதை வந்து நீங்க அடகு வைக்கிறது தப்புன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, திருநங்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து திருநங்கைகளுக்கு உண்டான உணர்வுகளை பத்தி ஜாஸ்மின் ஏன் பேசணும். என் ப்ரொஃபைல் நீங்க பாத்தீங்களான்றது எனக்கு தெரியல. எல்லா திருநங்கைகளுக்கும் நடக்கக்கூடிய எல்லா அபியூஸையுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே நான் குரல் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதுக்கு அகென்ஸ்டா மாறுறேன் அப்படின்னா அவங்க உண்மையா இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், உன்னை லவ் பண்ணி ஒருத்தர் ஏமாந்து இருக்கான் அப்படின்னா உன் குரல்ல ஒரு கம்பீரம் இருக்க வேணாம், உன் அழுகையில ஒரு தீவிரம் இருக்க வேணாம், உன் காதல்ல ஒரு கர்வம் இருக்க வேணாம், எதுவுமே இல்லாம உட்காந்து நல்லா மேபி உங்களோட அந்த நான் சாரி அது சொல்லக்கூடாது, அது அவங்களோட ப்ரொஃபஷனல் மாடலாக வந்து உட்காடுறது, அது அவங்களோட ப்ரொஃபஷன், எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா ஸ்கிரிப்டட் மாதிரி கதை சொல்றது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அப்போ உங்க வைஷு வந்து ஃபேமுக்காக பண்றாங்கன்னா நானும் ஃபேமுக்காக தான் பண்றேன், அவங்க ஃபேமுக்காக பண்ணலன்னா நானும் ஃபேமுக்காக பண்ணல. ரெண்டாவது கீழே இந்த கமெண்ட்ல வந்து 200 ரூபாய் வாங்கிட்டேன் 300 ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில கமெண்ட்ஸ் வரும். அவங்களுக்கு ஒன்று தான் சொல்றேன், இங்க ஒரு விஷயம் பப்ளிக்கா வருது அப்படின்னா அதுக்கு ஒருத்தவங்க எதிர்த்தும் கேள்வி கேட்பாங்க, சாதகமாகவும் பதில் சொல்லுவாங்க. ஸோ எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களாம் 200 ரூபாய் வாங்கிட்டாங்க 300 ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேவலமாக ஒரு கமெண்ட் போட்டுருக்கு தெரியுமா? இதனால இன் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் வெளியே வராமையே போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி மேபி வைஷு வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா மீடியாவுமே சப்போர்ட் பண்ணதான் போறாங்க, எல்லா மீடியாவுமே அவங்க கூட துணை நிக்க போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ மேபி அவங்க காமிச்ச வீடியோவா இருக்கட்டும் இல்ல அவங்க காமிச்ச போட்டோவா இருக்கட்டும், ஜென்ரலா ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க, ஜென்ரலா ஒரு 4-5 போட்டோ எடுத்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டா 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களோட போட்டோஸ் எல்லாமே அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி மேபி அவங்கள்ட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு, அதை ஏதாவது இதுக்கப்புறம் மேபி இப்ப இந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மேபி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா சோ உங்களோட சேர்ந்து நானுமே அவங்களுக்கு கூட சேர்ந்து பேசி ஓகே
நாங்க இந்த interview எடுத்துக்க கூடாது, கூடாது. நாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கான ஒரு ஸ்டாண்ட். தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறதுல என்னங்க இருக்கு? ஆனா நீங்க அதை நிரூபிக்கணும். நிரூபிக்கிற வரைக்கும் என்னோட ஸ்டாண்ட்ல நான் நிக்கதான் செய்வேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.